விருதாச்சலத்திலிருந்து கடலூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து வடலூர் சாலையில் வந்தபோது இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் அதில் பயணித்த 3 பள்ளி மாணவிகள் 2 இளைஞர்கள் சாலையில் தூக்கி வீசப்பட்டனர். அதில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் பாரிவள்ளல். வணக்கம் பாரிவள்ளல், விபத்து தொடர்பான முழு விவரம். கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே, அதாவது குறிப்பா பார்த்தீங்கன்னா குறிஞ்சிப்பாடி அருகே கேசவன் நாயகபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவிகள் அதே பகுதியில் இருக்கிற இன்னொரு பள்ளியில படிக்கும் 2 மாணவர்களும் ஒரே இருசக்கர வாகனத்தில் 5 பேர் வந்திருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா விருதாச்சலத்துல இருந்து கடலூர் நோக்கி வந்த அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக இவர்கள் இருசக்கர வாகனத்துல மோதி விபத்துக்குள்ளாது. இதுல சம்பவ இடத்திலே ஒருவர் ஒரு மாணவர் பலியாயிடுறாங்க. மீதி 3 பெண்கள் ஒரு சிலர் சிதம்பரம் அரசு மருத்துவமனைக்கும் 7 பேர் கடலூர் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. சம்பவ இடத்துல இறந்த அந்த மாணவர் இல்லாம இன்னொரு மாயவேல் என்பவரும் சிதம்பரம் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட மேல் சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க. இது குறித்து தகவல் குறிஞ்சிப்பாடி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து அந்த விபத்துக்குரிய காரணத்தை விசாரணையில முதற்கட்ட விசாரணையை துவங்கியிருக்காங்க. இருந்தாலும் ஒரே இருசக்கர வாகனத்தில் சம்பவ இடத்துல ஒரு மாணவர் அந்த பகுதியில் ஒரு சோகம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த மாணவிக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டதால மேல் சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனை சேர்க்கப்பட்டாலும் அவர்களுக்கு சிடி ஸ்கேன் இதெல்லாம் முழுமையாக பரிசோதனை செய்து அவர்களுடைய நிலவரம் என்ன என்றதை பின்னர் தெரிவிக்கப்படும் மருத்துவ வட்டாரம் தெரிவித்திருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல்.